எல்லோருக்கும் நமஸ்கார், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாளைய துனியா. வருகிற ஆகஸ்ட் மாதம் 2025 நடக்கக்கூடிய இந்திய தேர்வுக்கு மத்தியமாவில் ஏற்கனவே நாங்கள் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோட ஃபுல்லாக வீடியோஸ் ஃபுல்லாக நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்து மாடல் கொஸ்டினும் ஒரு செட்டு ஃபஸ்ட் பேப்பரும் செகண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். இப்போ ரெண்டாவது செட்டு போகிறோம். இந்த 2 செட்டு நீங்கள் இப்போ வச்சு நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இதில் கண்டிப்பாக இந்த 80% இதே வரும். கண்டிப்பாக பாருங்கள். ப்ரீ டெஸ்ட்டு மாடல் கொஷின் பேப்பர்ஸு மத்தியமாக 1 இது மார்னிங் நடக்கக்கூடிய தேர்வு. மார்க் 100 மார்க். டைமிங் 2.5 hours. किसी एक पद्यांश का भावार्थ हिंदी में लिखिए. இது போயமில் ஒரு இஆர்சி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு விளக்கம் பாவார்த்தனா இதை படிச்சுட்டு இதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க. மார்க் மொத்தம் 5 மார்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 3 கொடுத்து ஏதாவது 1 மட்டும் எழுதுனா போதும். இது ஏற்கனவே ஃபுல்லாக நான் வீடியோஸ் ஃபுல்லாக போட்டுருக்கேன் ஆன்சரோட. அங்கே நீங்கள் போய் படிச்சிங்க. ஆன்சரோட நல்லா ஈஸியாக உங்களுக்கு புரியும். செகண்ட் நம்பர் கின் கின் 5 பிரச்சனைக்கு உத்தர் லிக்கியே. இங்கே மொத்தம் 10 மார்க்ஸ். இதில் 8 கொஸ்டின் ஆன்சர் கொடுப்பாங்க. இதில் ஏதாவது 5 மட்டும் எழுதுனா போதும். ரொம்ப இதுலேயே ஆன்சர் இருக்கும். ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது ஆன்சரு. ரொம்ப ஈஸி. ஒன்றுக்கு 2 மார்க்ஸு. டோட்டலாக 8 இருக்குது. 8ல் 5 மட்டும் எழுதுனா போதும். கிஷி ஏக்கு கவிதாக்கா சாராம்ச லிக்கிய. கவிதா அப்படிங்கும்போது போயத்தில் வர எஸ்ஏ இது. ஹோனஹார், இந்திரதனுஷ், அப்துத் மாயா, இது 3 முக்கியமான எஸ்ஏ. நல்லா படிச்சுங்க. இதுக்கு ஃபுல்லாக எஸ்ஏ நாங்கள் போட்டிருக்கோம். அங்கே போய் நீங்கள் படிச்சுக்கலாம். மார்க் 14 மார்க்ஸு. 3ல் 1 எழுதுனா போதும். கின்கின் दो पत्तियों का कंटेस्ट रूप जीवन का जीवन लिखिए. கண்டெஸ்ட் அப்படின்னா தோகை திருக்குறள் மாதிரி தோகையை கொடுத்துருக்காங்க. மொத்தம் இங்கே ஆரம்பமும் இங்கே முடிவும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 லைன் தான். அது நம்ம திருக்குறள் மாதிரி வரும். இதில் அதாவது நீங்கள் 2 3 கொடுத்து 2 எழுதுனா போதும். ஒன்றுக்கு 2.5 மார்க்ஸு. फिफ्थ रोमन किन्ही 5 का अर्थ हिंदी में लिखिए. இது மார்க் 5 மார்க்ஸு. மொத்தம் டோட்டலாக அது 10 கொடுப்பாங்க. ஏதாவது 5 மட்டும் எழுதுங்க. அர்த்தம் அப்படின்னா மீனிங்ஸு, பொருள் எழுதுங்க. ஹிந்திலே கொடுத்தா ஹிந்தியில் தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும். மொத்தம் மார்க் 5 மார்க்கு. சிக்ஸ்த் ரோமனில் கின்ஹி 5 का விலோம் சப்த லிக்கியே. விலோம் அப்படின்னா ஆப்போசிட், எதிர்ச்சொல். மொத்தம் அதில் அந்த 5 மார்க்கு. 10 கொடுப்பாங்க. ஏதாவது உனக்கு தெரிந்தது 5 மட்டும் எழுதுனா போதும். எந்த கொஷினில் உனக்கு தெரியுதோ அந்த கொஷின் நம்பர் மட்டும் தான் போடணும். நீங்கள் லைனாக 5 தெரியும்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றி 5 எழுதக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று தெரியுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு இதுக்கு ஆன்சர் எழுதணும். அடுத்தது தேர்டு தெரியுது அப்படின்னா தேர்டுன்னு போட்டு இது எழுதி ஆன்சர் எழுதணும். அந்த மாதிரி எந்த நம்பரு தெரியுமோ அந்த நம்பரை போட்டு அதுக்கு நேராக நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஜோடே பனாயே. ஜோடே பனாயினா பொறுத்துக்க. இங்கே இந்த பக்கம் ஃபுல்லாக கொஷின் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆன்சர் ஃபுல்லாக மாறி மாறி இருக்குது. இது நீங்கள் படித்து பார்த்து இந்த ஆன்சருக்கு இந்த இதுக்கு நம்பர் போட்டு இது நேராக நீங்கள் ஆன்சர் எழுதணும். மார்க் 5 மார்க்கு. एथ रोमन किन्ही 5 का वाक्य में प्रयोग कीजिए. இது வாக்கியம் அப்படின்னா வாக்கியத்தில் அமைத்து எழுதுகன்னு. மொத்தம் இந்த 8th ரோமனில் 10 மார்க் கொடுத்துருக்காங்க. மொத்தம் டோட்டலாக 10 இருக்குது. நீங்கள் ஏதாவது 5 மட்டும் எழுதுனா போதும். ஒன்றுக்கு 2 மார்க்கு. இப்போ நியுக்தி கர்ணா அப்படின்னு இந்த இதுக்கு இந்த இந்த வாக்கியம் இந்த வேர்டுக்கு இதுக்குண்டான சென்டென்ஸ் நம்ம கொண்டு வரணும். नाइन्थ रोमन कदांशिक आधार पर प्रश्न के उत्तर ये किया 2 वाक्य में लिखिए. நீங்கள் பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃப்லேயே கீழே உங்களுக்கு கொஷின் இருக்குது. இந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சர் இந்த பேராகிராஃப்லேயே இருக்குது. இதில் கண்டுபிடிச்சி அவங்க நீங்கள் விடை எழுதுக அப்படின்றாங்க. மார்க் 6 மார்க்கு. இந்த 4 கொஷின் படித்து 4க்குமே இங்கே பதில் இருக்குது. எழுதுனீங்களா உங்களுக்கு 6 மார்க் கிடைக்கும் 9th ரோமனில்.
10th रोमन किन्हीं 2 पर्सन के उधर 5 वाक्य में लिखिए 10th रोमन வந்து கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில் கொஸ்டின் ஆன்சர் வந்து 5 வாக்கியமாக கொண்டு வாங்க அப்படின்னா மொத்தம் வந்து மார்க் வந்து 10 மார்க்ஸு. இதில் வந்து மொத்தம் டோட்டலாக வந்து 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஏதாவது 2 மட்டும் எழுதினா போதும். மார்க் வந்து ஒன்றுக்கும் 5 மார்க்ஸு. 11th रोमन किसी एक पाठ का சாராம்ச लिखिए. இதில் வந்து கட்டுரை கொடுத்துருக்காங்க. டாக்டர் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து டாக்டர் அப்துல் கலாம், செகண்டு மகாகவி சுப்பிரமணிய பாரதி, தேர்டு பீர்பல் கி சதுராயி, ஃபோர்த்து வந்து சித்தார்த்துக்கா கிரக தியாகு. இந்த 4 பேர் ரொம்ப முக்கியம். இந்த 4ல் வந்து 3 கண்டிப்பாக வரும். மார்க் வந்து 15 மார்க்ஸு. 4ல் 1 எழுதுனா போதும். லாஸ்ட் ரோமன் கின்கி 5 பிரச்சனைக்கு உத்தர் லிக்கிய. இது வந்து இலக்கண கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக கொடுத்துருக்காங்க. மொத்தம் டோட்டலாக வந்து 8 கொஷின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது வந்து 5 மட்டும் எழுதினா போதும். ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த சின்ன குட்டி குட்டியாக தான் இருக்குது ஆன்சரு. ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு. 8ல் வந்து 5 எழுதினா போதும். உங்கள் ஆன்சரோட ஃபுல்லாக வீடியோஸ் போட்டிருக்கேன். அங்கே போய் நீங்கள் படிச்சுட்டு இந்த கொஷினை வச்சு நீங்கள் வந்து இப்போ இருந்து டெய்லி 2 ரோமன் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.